இருக்கேன். வெளியூர் போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். எங்க அம்மா அப்பாலாம் எங்க? உள்ளதான் மாமா இருக்காங்க. ஓ அப்படியா, சரிம்மா சரிம்மா. காவியா, என்னம்மா ஏன் உன்னை தேடி தேடி பார்த்தேன், எங்க போன? அத்தை, நான் வெளியில போய் வாசலெல்லாம் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டுட்டு வந்தேன். என்னம்மா வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டியா? பத்தியா என் மருமக எம்புட்டு டேலண்டா இருக்கான்னு, கோலமெல்லாம் அழகா போடுவியாம்மா. அத்தைக்கு கோலம் போட தெரியாதனாலதான் வாசலை கூட்டி கோலமே போட மாட்டேன். பரவாயில்ல, என் மருமக எல்லா வேலையும் நல்லா பண்றாளே. அப்பாடா, எப்படியோ நல்ல பிள்ளைன்னு நம்ம பேர் வாங்கிட்டோம். சரோஜா, நான் வந்தது கூட தெரியாம மருமகிட்ட குழஞ்சு குழஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. புருஷன் வெளியூர் போனாரே, எப்ப வந்தாரு என்ன உனக்கு தெரியுதா? தலகால் புதியாம ஆடிக்கிட்டு இருக்க. நானும் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துட்டேன். இன்னும் கட்டுக்கல நீ. காவியா, நீ உள்ளக்க போய் அம்மா உங்களுக்குலாம் டீ போட்டு கொடுமா, நான் வாரேன். சரிங்கப்பா. ஐயோ, உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ்ல. பெரிய வெளியூர் போயிட்டு வந்துருக்கான், வெளியூர். இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? என் மருமகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், வந்து அவளை உனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரியே என்னைய கண்டுக்கிறியா உன்னைய கண்டுக்கிறியான்னு பேசுற. வந்தவளை வான்னு சொல்லியிருக்கேன் ஒரு வார்த்தை. உன் வீட்டுல இருந்து உன் தங்கச்சி பிள்ளை, உன் தங்கச்சி மட்டும் வந்தா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறேல. வாய மூடுடி. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. உன் மருமக வெளியில பாச தெரிச்சு கோலம் போடும் போதே பாமான்னு தான் சொன்னேன். உனைய மாதிரியா நாகரிகம் தெரியாம தெரிறேன் நானு. எல்லாமே கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். என்ன போற போக்கு ஒன்றும் சரியில்லையே. உன் மருமகளை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதும், நீ அப்படியே பெருமையா பேசிக்கிட்டு அவளை பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறதும் ஒன்றும் சரியில்லையே. யோ, என் மருமகளை நான் வச்சுக்குவேன், உனக்கு என்ன வந்துச்சு? பாத்தியா பிள்ளை எப்படி வெளியில போய் வாசல் தெளிச்சு கோலம்லாம் போடுது. இந்த பொறுப்பு உன் தங்கச்சி மகளுக்குலாம் வருமா? ஏய், கோலம் போடலாம் கோலம். நான் வந்ததே 10 மணிக்கு. 10 மணிக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுவாங்களா எங்கேயாச்சும்? எந்திரிச்சது லேட்டு. இதுல சும்மா பாவலா பண்றதுக்கு வெளியில நின்று அதுக்கு வாசல் தெளிச்சு கோலம் போடுது. நான் ஏதாவது வெளியில காமிச்சுக்கிட்டேனா? என்னம்மா இத்தனை மணிக்கு எஞ்சி கோலம் போடுறேன்னு? அதுகிட்ட நானே பேசுற மரியாதை பேசிட்டு தான் வந்தேன். நீயும் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுற. எங்கேயாவது கண்டிருக்கமா? தலையில வெயில் அடிக்கிற வரைக்கும் படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு கோலம் போடுறதா? இந்த வீட்டுலதான் நடக்குது. அதையும் தூக்கி வச்சு கொண்டாட்டம். யோ, அப்படிதான் என் மருமக கோலம் போடுவா. அவ கோலம் போடணும்னு நினைச்சதே நான் பெருமையா நினைக்கிறேன். நம்ம வீடு நினைச்சு வாசல் தொழிச்சு கோலம் போடுறாளே, அவளையோ குறை சொல்ற நீ? ஏய், நான் கோலம் போட்டதுக்கும் வாசல் தொழிச்சதுக்கெல்லாம் நான் எதுவும் கேட்க விரும்பல. நீ என்னமோ பண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா உன் மருமகளை, அதாவது உன் அன்னை மகளை வந்து நம்ம மைனுக்கு கட்டி வைக்கணும்னு நீ நினைச்சேனா அதை இப்பவே மறந்துரு. அதை நினைச்சுதான் நீ கேம் ஆடிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதை நினைச்சிருந்தேன்னா மறந்துரு. என் தங்கச்சி மகளை தான் நான் கட்டுவேன் நம்ம பிரேமுக்கு. அதனால நீ ஏன் அதை மறந்துட்டு மற்ற வேலையை பாரு. அவங்க வரட்டும் இருக்கட்டும் வேணான்னு சொல்லல. ஆனா நம்ம பிரேமுக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணத்தோட நீ மருமகன் கூப்பிட்டுட்டு அவளை வந்து ஆசையை காமிச்சு விட்டுட்டு திரும்பினா உனக்கு நல்ல மரியாதையே கிடைக்காது. பார்த்துக்கோ. யோ, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. நீ சொல்லிட்டேல, இப்ப நான் சொல்றேன் கேளு. உன் தங்கச்சி மக மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தானா அந்த வீடு 2000 பார்த்துக்கோ. உன் தங்கச்சி மாதிரி தான் உன் தங்கச்சி மவளும் இருப்பா. அப்படியெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என் பிள்ளைய கட்டி கொடுத்து சீரடிக்கிறது பத்தாதா, நான் அவ வீட்டு பிள்ளைய வேற இங்கே கூப்பிட்டு வந்து வச்சு அவளுக்கு நான் தாளாட்டு பாடணும். தாளாட்டு எனக்கு அது ஒன்றும் அவசியம் இல்லை. நான் ஏன் அன்னை மகளை தான் கட்ட போறேன். அதை உன்னால தடுக்க முடிஞ்சா பாத்துக்க. நீ ஏன் நானான்னு பார்ப்போம். பிரேமுக்கு காவியா தான். நீயும் நானும் பேசினா வேலையாகாது. பிரேமுக்கு என் தங்கச்சி மகளை தான் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் அன்னை மகளை எல்லாம் பிடிக்காது. அவன் முடிவு பண்ணுவியான். நம்ம 2 பேரும் கத்துறதுல ஒன்னும் நடக்காது. அவனுக்கு 2 பேத்துல யாரை பிடிக்குதோ அவங்கள கட்டட்டும். ஆனா என் தங்கச்சி மகள் மேலதான் அவன் ரொம்ப பிரியமா இருப்பியான். அதனால என் தங்கச்சி மகளை தான் கட்டுவியான். நீ உன் கனவெல்லாம் அங்கிட்டு தூக்கி போட்டுட்டு உட்காரு ஒரு ஓரமா. யோ, அதையும் பார்க்கலாம். பிரேம் ஏமாவே நான் சொல்றதை தான் கேட்பேன். நான் கோடு போட்டா அவன் ரோடே போடுவேன். அந்த மாதிரி நான் காவியா கழுத்துல தாலியை கட்டுறானா என் மகன் கட்டுவேன். உன் பேச்செல்லாம் என் மகன் கேட்க மாட்டேன். அவங்ககிட்ட பேசாம போ. காலையிலேயே வந்து டென்ஷன் பண்ணாதே. அத்தா காலேஜ் விட்டு வந்தாங்கல்ல அப்ப பார்த்தது. அதுக்கப்புறம் எங்கத்த போறாங்க? வீட்லயே இருக்க மாட்டாங்களே. அது ஒன்றும் இல்லைம்மா, அவனுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது என்னமோ மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரேன்னு போவேன். இப்போ வந்துடுவேன். சரிங்கத்த. நான் இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். நான் கேட்கணும் உங்களை எப்போ வந்தீங்கன்னு. நம்ம காவியாவை தான் பார்த்தேன். அவளை கேட்டேன், உங்களை காணா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோன்னே. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஏடி சரோஜா, எங்கடி இந்த பிரேம் பயலவே காணா?
நேரமாவே வெளியில போனியா, இன்னும் காணா. என்னதான் பண்றியா? அவனை என்னன்னு கவனிக்க சரோஜா. என் அவன் என்ன சின்ன பிள்ளையா? அவனை கவனிச்சிட்டு திரியா? அவனுக்கு தெரியாதா எங்க போகணும் எங்க வரணும்னு? நீங்க இப்படி உங்க மகளுக்கு ஏத்தி விடுறதையே குறியா வச்சிட்டு இருங்க. அத்தை, மாமாவை பார்க்க தானே நான் வந்திருக்கேன். மாமா எங்க தான் போறாங்கன்னே தெரியலத்த. ஆமா சரோஜா, உன் மகன் செய்யறது ஒன்றும் சரியில்லை பார்த்துக்க. ஒழுங்கா வந்தான்னா கண்டிச்சு வை. இப்போ என் மகன் என்ன பண்ணிட்டியா? அம்மாவும் மகனும் சேர்ந்துக்கிட்டு அவனை போட்டு எதையாவது கேட்டு அவன் மைண்டை ஏதாவது டென்ஷன் பண்ணுற மாதிரியே அவனை டிஸ்டர்ப் பண்ணி அவன் கோபமாகி எங்கிட்டாவது போயிடுறேன். வந்தா நிம்மதியாக பேசுறீங்களா? அத்தாலும் மவளும் எப்போ பார்த்தாலும் அவனை எங்கடா போன, இங்கே இதுக்குடா போன, இதை செய்யாதடா அதை செய்யாதடான்னா அவன் ஆம்பளை பையா வெளியிலதே போவேன். நீங்கள் உங்கள் வாயை மூடிட்டு இருந்தாலே அவன் பேசாம தான் இருக்கு. என்னன்னு நீங்கள் இப்படி சப்பட்டு கொடுத்தீங்கன்னா அந்த தம்பி எப்படி உருப்படியாக வளரும்? அது ஒரு திணிசாக தான் இருக்குது. மூலையில் போய் உட்காந்து நான் வந்ததுக்குள்ளே எத்தனை போன பேசுன்னு உங்களுக்கு தெரியுமானே? அதெல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கண்டிச்சு தானே வளர்க்கணும். வெளியில போனதுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணுமா இல்லையா? இன்னும் காணா. நீங்க வாயை மூடிட்டு இருங்க. எங்க அண்ணனும் எங்க அண்ணன் மண்டாட்டியும் பேசினா உங்களுக்கு பொறுக்காதே. உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துடுவீங்க. ஓ, உள்ளதைத்தானே சொல்றாங்க. அவன் என்ன இன்னும் போனவனா காணா. ஒன்னும் சரியில்லை உங்க மகன். ஏ அம்சா, காலில் வாங்கிக்க, நான் சொல்றது அப்படியே. இவன் காவியாவை இங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு நீயும் என் மகனும் கிளம்புங்க. ஏத்தி எதுக்கு காவியாவை இங்கே விட்டு போக சொல்றீங்க? அடி கூறு கட்டவளே, பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருந்தா தாண்டி பத்திக்கிறோம். அவங்க 2 பேரும் ஒழுங்காவே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி நீ அவனுக்கு இப்போ பிரேமுக்கு கல்யாணம் வைக்கிறது? அப்போத்தையும் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று சொல்லுவாங்களே, அது வரும். அதனால நீ உன் புருஷன்ட்ட சொல்லி நான் காவியாவை இங்கே விட்டுட்டு போகிறேன், பிரேம் கூட காலேஜுக்கு போட்டும், எனக்கு கொஞ்சம் வெளியூரில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்புங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து காலேஜ் முடிச்சோடனே பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சு போடுவோம். எத்தே, நான் கூட உங்களை டம்மின்னு நினச்சிட்டே. நீங்கள் பெரிய ஆளாத்தான் இருக்கீங்க. எனக்கு கூட இந்த யோசனை இல்லை. வந்ததுலேருந்து நானும் அதே பிரேம் தம்பி நம்ம பிள்ளைகிட்ட பேசவே மாட்டேதே பாசமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிருந்தேன். நீ கரெக்டாக சொல்லிட்டே. சிரித்தேனே. இப்பயே புரிச்சிட்ட சொல்லிடுறேன். சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும். நாங்கள் பார்த்துக்கோங்க. இடி பக்கத்தில் போய் காது பக்கத்தில் மெதுவாக சொல்லு. இந்த சரோசா புருஷன் அதே என் மாப்பிள்ளை இருக்காரே, அவருக்கு அவள் தங்கச்சி மகளை கட்டணும்னு தான் பிரியம். தெரிஞ்சிச்சுன்னா இப்பயே துரத்தி விட்டுருவார் பார்த்துக்க. தெரியாம நைஸா கிளம்பிடுங்க 2 பேரும். சரித்தே. யோ, இது கொஞ்சம் காலை பக்கத்துல கொண்டாயா, அவன்கிட்ட ஒண்ணு பேசணும். ஐயோ, மண்டையை கொடுத்துக்கிட்டு பீச்ச கொடலை உருவியா காதை கொடுக்குச்சுன்னா மண்டையை காமிச்சுக்க சொல்லி தொலைகிறேன் கேளு. என்னன்னா உங்க அம்மா தான் சொன்னாங்க காவியாவை விட்டுட்டு போக சொல்றாங்க. இந்த பிரேம் இருக்கேன்ல, அவன் நம்ம பிள்ளைக்கு ஏற்று கூட பார்க்க மாட்டேறியான். அதையும் 2 பேர்த்தையும் பழக விடுவோம்டு உங்க அம்மா சொல்றாங்க. நம்ம விட்டு போவோம். நீ என்ன சொல்கிறேன்னா, இந்த சரோஜா அண்ணி இருக்காங்கல்ல, அவ புருஷன்ட்டு மாப்பிள்ளை இந்த மாதிரி நாங்கள் வந்து ஊருக்கு போயிட்டு வரோம், எனக்கு கொஞ்சம் வெளியூர் வேலை இருக்குது, அதனால நான் ஒரு மாதத்துக்கு இங்கே இருக்கட்டும் காவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி போவோம். சரிடி. என்ன 2 பேர் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்ல மாட்டீங்க? அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இப்போதே ஃபோன் வந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்லேருந்து வெளியூருக்கு என்னைய வர சொல்லியிருக்கிறாங்க. அதே காவியாவை நான் தான் கூப்பிட்டு போவேன் காலேஜுக்கு. அது கூப்பிட்டு போகிறதுக்கு வசதி இல்லை, பொம்பளை பிள்ளை தனியாக கூட பயமாக இருக்கு மாப்பிள்ள. அதனால நம்ம காவியா இங்கே இருந்து காலேஜுக்கு போட்டும் பிரேம் கூட, அதே உங்கள்கிட்ட சொல்கிறோம். இனி என்ன பேச்சு பேசுற நீ? அது என்னன்னே நீ அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? காவியாவுக்கு இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அவ இருந்துட்டு போட்டோம். நீ என்ன கேட்டுக்கிருக்க? நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. அறிவு கெட்டவளே, யாராச்சும் வயசு பிள்ளையும் வயசு பையனையும் பக்கத்தில் வைப்பாங்களாடி? ஒழுங்கு மரியாதையா எதையாவது சொல்லி அனுப்பி விட்டுரு. அவ்வளவுதான். நான் அசிங்கப்படுத்தி விட்டுறேன் அப்புறம் பார்த்துக்கோ. யோ, வாய மூடியா. நீ ஏன் அசிங்கப்படுத்துவ? எங்க அசிங்கப்படுத்தி பாரு பார்ப்போம். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் மருமக இங்கதான் இருப்பா. ஒழுங்கா வாய மூடிட்டு நீ உட்காந்தேன்னா உனக்கு நல்ல மரியாதை. இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது பார்த்துக்கோ. என்ன ரொம்ப ஓவரா சவுண்டு கொடுக்குற? ஏன் அவர் இருந்தா என்ன உனக்கு? உன் தங்கச்சி மாவை மட்டும் வந்தா இடிச்சுக்கிட்டு வச்சிருக்க மாட்டியோ? அதனால என் அன்னை மகன் இப்பதான் வந்திருக்கா, நான் வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன? பேசாம நல்ல பிள்ளைங்கன்னு நல்ல மாப்பிள்ளைன்னு அங்க அண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட நீ கேவலமானவனு காமிச்சுக்கிறாத. உனக்கு அவ்வளவுதான் மரியாதையே குறைஞ்சு போயிடும். ஆமா, உங்க அண்ணன் பெரிய ஜனாதிபதி, எனக்கு அவார்டு கொடுக்க போறேன். போடி இவளே. யோ, எங்க அண்ணனா சோத்துக்கு வழி இல்லாம விட்டுட்டு போகுது. அது வச்சிருக்கு 5 தலைமுறைக்கு சாப்பிடலாம் சொத்து பத்து. அவளா கிடக்கு. அதெல்லாம் அது பெருசாப்பா. பந்தாலாம் பண்ணாம எப்பயுமே அது ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆளுங்க மாதிரி தான் இருக்கும். ஆனா அவ்வளவு சொத்து பத்து கிடக்குங்க அண்ணே. இன்னைக்காச்சும் பந்தா பண்ணிருக்கா? பொடி பீட்டச்சிருக்கி. உங்க அண்ணனும் நீயும் சொத்து பத்து வச்சிருக்கிற லட்சணம்
பாப்போம், போக போக தெரியும். உன்கிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியாது, பட்டாதான் தெரியும் என்னன்னோ தோலை. காவியா, அத்தை சொல்றது மாமா சொல்றதையும் கேட்டுட்டு ஒழுங்கா இரு. அம்மாவும் அப்பாவும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்கப்பா, பார்த்து போயிட்டு வாங்க.